ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ணி அண்ட் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளிவந்த எல்ஐகே படத்தோட இப்போ ப்ரெஸ் மீட்டில் இந்த படத்தை வேணும்னே ஓட விடலை அண்ட் இந்த படத்துக்காக எவ்வளவோ செலவு பண்ணியிருப்போம், படத்துக்காக செம்ம ப்ரொமோஷன்லாம் பண்ணோம், ஆனால் அப்படி இருக்கப்ப இந்த படத்தை வேணும்னே ஃப்ளாப் ஆக்குறாங்க அண்ட் நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. இது ஒரு ரொம்ப ஏஐ தொழில்நுட்பம் வச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் எடுத்தோம் அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நான் எத்தனை வருஷம் தெரியுமா வெயிட் பண்ணேன். அப்படி இருக்கப்ப இந்த படத்துக்கு ஏன் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்கன்னு தெரியல. மனசில் இவ்வளோ வன்மம் வச்சுக்கிட்டு படம் பார்த்துக்கிட்டு இப்போ ஒருத்தவங்களோட வாழ்க்கையே கெடுக்கிறாங்களே. இது என்னோட வாழ்க்கை மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடித்த பிரதீப் ரங்கநாதன், எஸ்ஜே சூர்யா, கீர்த்தி இப்படின்னு ஏகப்பட்ட பேரோட வாழ்க்கை இருக்கு. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன், கேமராமேன் இப்படின்னு எத்தனை பேர் இருக்காங்க, இவங்களெல்லாம் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்லி விக்னேஷ் சிவன் ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காரு. அண்ட் இது ஒரு பக்கம் இருக்க அண்ட் நயன்தாரா அவர்கள் அவங்க சைட்ல இருந்து என்னோட படத்தையும் சரி என்னோட கணவர் படத்தையும் சரி வேணும்னே டார்கெட் பண்ணி ஃபிளாப் ஆக்குறாங்க. படம் நல்லா தான் இருக்குன்னு நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்தாலும் பட் ஏகப்பட்ட பேர் இதை மாற்றி சொல்லி நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க. அண்ட் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ணும்போது நிறைய பேர் ப்ரொடியூஸ் பண்ண முன் வரல. ஆனால் இருந்தாலும் இந்த படத்துக்கு தேவையான பட்ஜெட் அதிகமானதுனால நான் என்னோட பணத்தை போட்டு நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணேன், நான் இருக்கேன், நீ உன்னோட ஆசைப்பட்ட மாதிரி நீ இந்த படத்தை எடு, ஒரு சீன் கூட நீ கட் பண்ணதா அப்படின்னு சொல்லி நான் எவ்வளோ முன் வச்சு எடுக்கிறேன். ஆனால் அதையும் மீறி எங்களோட உழைப்பெல்லாம் பார்க்காம ஃப்ளாப் ஆகுறாங்க. அண்ட் இது எல்லாம் ஒரு தனிப்பட்ட நபரோட வன்மத்தால் நடக்குது அப்படின்னு தனுஷ் அவர்களை குறிப்பிட்டு பேசுகிற மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் எல்ஐகே படம் ஒரு கலவையான விமர்சனம் கலந்து தான் ரிவ்யூ வந்திருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்ஐகே படத்தோட ரிவ்யூ பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.